ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது கோமதி ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு நடந்த விஷயங்களை யோசித்து ரொம்ப வருத்தப்பட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஆல்ரெடி எல்லாருமே சொன்னாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள மட்டுமாச்சும் விடுங்க அப்படின்னு சொல்ல கேட்காம மாமியாரா மாமனாரா அவங்க தான் மெயின் அக்யூஸ்டு. மாமனார் வரதட்சணை கேட்டு குடும்பம் பண்ணாங்க அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கோமதியை விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஜெயிலில் போட்டுட்டாங்க. ஸோ அவங்கள ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா நடந்த விஷயங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு மயக்கம் போட்டு நெஞ்சு வலி வந்து நெஞ்சை பிடிச்சி பிபி லோவாகி சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பிபி அதிகமாகி ரைஸ் ஆகி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆனால் கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் ஏதாச்சும் ஒன்று பண்ணி சரி பண்ணலாம். ஆனால் பிபி ரொம்ப லோ ஆகிடுச்சு அப்படின்னா அட்டன் டைம்லேயே அவங்களுக்கு மாத்திரை கொடுக்கணும். மாத்திரை போட்டு 1/2 மணி நேரத்துலேயே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும். அப்படி எதுவும் செய்யாமல் இவங்கள சாப்பிடவும் இல்லாமல் வருத்தப்பட்டு ரொம்ப லோ பிபி ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால, அதாவது ஜெயிலில் இருந்ததுனால கோமதி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஜெயில் வார்டன் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்கள பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ தானே இவங்க கிட்ட பேசிட்டு போனோம், அழுதுட்டு நின்றுட்டு இருந்தாங்க, அது வழிக்கு கீழே விழுந்து கிடக்குறாங்க, ஒரு வேளை தூங்கியிருப்பாங்களா, டம்ளர்லாம் கீழே சரிஞ்சு கிடக்குது அப்படின்னு உள்ளே ஓப்பன் பண்ணி போய் பார்க்குறாங்க. ஏம்மா ஏம்மா அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. கோமதி எழுகவே இல்லை. போய் தொட்டு ஏம்மா அப்படின்னு எழுப்பின உடனே கீழே விழுந்துடுறாங்க. அப்போது செக் பண்ணி பார்த்துட்டு மூச்சு இருக்குது, இன்னும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்னு உடனே இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. ஃபோன் போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க. ஜெயிலை வந்து லாக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி போயிடுவாங்களோ அப்படின்னு. ஸோ சப்போஸ் மயக்கம் போட்டு கீழே விழுந்து ட்ராமா பண்ணிட்டு போயிடுவாங்களே என்னமோ அப்படின்னு பதறி அடித்து போய் குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க. அப்போது அவங்க ஓடி போகிறத இங்கே கதிர், செந்தில், பாண்டியன் 3 பேருமே பார்க்குறாங்க. என்ன இது ஜெயில் வார்டன் இந்த அளவுக்கு ஓடுறாங்க அப்படின்னு. அப்புறம் மேடம் என்னாச்சு, ஏன் இப்படி ஓடுறீங்க மேடம், என் அம்மா நல்லா இருக்காங்கல்ல, என் அம்மாவுக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரும் செந்திலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கோமதிக்கு என்ன ஆச்சு கதிரே செந்திலே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு பாண்டியன். அப்போ தான் இன்ஸ்பெக்டரை கூட்டிகிட்டு குடுகுடுன்னு ஓடி வராங்க. அப்போது செந்தின், சரவணன், பாண்டியன் இவங்கெல்லாம் பார்த்துட்டு மேடம் என்னாச்சு, ஏன் இப்படி போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கோமதியை இவங்க 3 பேரும் வச்சுருக்கிற இடத்துல இல்லாமல் ஒரு செல் தள்ளி அந்த பக்கமாக வச்சுருக்காங்க, ஆப்போசிட் சைடில். அங்கே வந்து போகிறாங்க. அப்போது மேடம் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போது போலீஸ் வந்து முன்னாடி போயிடுறாங்க. கூட 2 பேர் கான்ஸ்டபிளும் கூட போகிறாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தவங்க என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, எழுப்புனா எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகும்போது மேடம் யாருக்கு என்னாச்சு, என் அம்மா நல்லா இருக்காங்கல்ல மேடம், ப்ளீஸ் மேடம் என் அம்மா எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்பப்போ கொஞ்சம் எங்களுக்கு தகவலாச்சும் கொடுங்க, அவங்க உடம்பு சரியில்லாதவங்க அப்படின்னு செந்திலும் கதிரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் சரணன் கூட அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காரு மயிலில் நினச்சி. அப்போ தான் சத்தம் போடுற சவுண்டு அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. கேட்ட உடனே செந்திலே சரவணா என்னடா ஆச்சு அப்படின்னு ஒருத்தர் அவங்களுக்குள்ளேயே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஜெயிலில் இருந்துக்கிட்டே கத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இங்கே கோமதியை பார்க்க போலீஸ் வந்து போகிறாங்க. ஏம்மா எந்திரிக்கம்மா என்னாச்சு அப்படின்னு உள்ளே போய் திறந்து எந்திரிக்கிறாங்க. தண்ணி இருக்குல்ல அங்கே அது கொஞ்சம் மூஞ்சில் தெளிங்க அப்படின்னு தண்ணியும் தெளித்து பார்க்குறாங்க. மேடம் ரொம்ப நேரமாக இப்படி தான் இருக்காங்க, நானும் எழுப்பி பார்த்துட்டேன் எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு வார்டன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் சொல்லவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற இன்னொரு போலீஸ் வந்து ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸும் வந்துடு இவங்கள தூக்கிட்டு போக ஸ்ட்ரெச்சரும் வருது, அதில் வச்சு தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு போலீஸ்கிட்ட வந்து இன்னொரு மேடம் வந்து கேட்கவும் தெரியாமல் நிற்கிறாங்க. அவங்க உறவினர்கள் சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போவே சொன்னாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை விட்டுற சொல்லி, என்ன பண்ணுறது இப்படி ஆயிடுச்சு, அதனால தான் இவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு, அவங்க உடம்பு சரியில்லாதவங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களால ஜெயிலில் இருக்க தாக்கு பிடிக்க முடியாமல் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க போல இருக்குது, என்னாச்சுன்னு தெரியல, கண் விழிக்கவும் மாட்டேன்றாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் தான் தெரியும் அப்படின்னு போலீஸும் நினச்சிக்கிட்டு ஒருத்தர் 2 போலீஸ்கிட்டையுமே பேசிக்கிட்டு கோமதி கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்ட்ரெச்சரில் வந்து. அப்போது இங்கே செந்தில், சரவணன், கதிர் இவங்க எல்லாரும் பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியாகி ரொம்ப சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. மேடம் எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு மேடம், எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு விடுங்க மேடம் ஓப்பன் பண்ணுங்க மேடம், என் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போது போலீஸ் நிற்கிறாங்க. மேடம் நீங்கள் கூட போங்க, நான் பின்னாடி ஜீப்பில் வந்து தட்டுறேன் அப்படின்னு பெரிய போலீஸ் நிற்கிறாங்க. சின்ன போலீஸ் வந்து கான்ஸ்டபிளோட கூட்டிக்கிட்டு
ஜீப்பில் இது ஆம்புலன்ஸில் ஏறி கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து. அப்போது வார்டனும் நிற்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னப்போ போலீஸ் வந்து பாண்டியன் கிட்டே விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க இல்லையா, மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க போல இருக்குது, கண் விழிக்கவே இல்லை, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு உடனே கோமதி என்னாச்சு கோமதி அப்படின்னு பதறி போயிடுறாரு. எங்க திறந்து விடுங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை, இப்போ கூட இல்லைன்னா எப்படி அப்படின்னு. சார் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட சேர்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு நாங்கள் அப்புறம் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம், விஷயத்த சொல்கிறோம், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் என்ன மேடம் இது, என் பொண்டாட்டி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, வெளியில் கூட விட மாட்டிங்களா அப்படின்னு பாண்டியன் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்படி சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து நேராக வந்து போயிடுறாங்க ஜீப்பில் ஏறி போகிறதுக்காக கான்ஸ்டபிளை கூட்டிக்கிட்டு. அப்போ ஹாஸ்டல் அதாவது அந்த ஜெயில் வார்டன் கிட்ட இங்கே செந்தில் சரவணன் இவங்க எல்லாம் வந்து கேட்குறாங்க. ஏப்பா அவங்க அம்மாவுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு கேட்கும்போது தெரியலப்பா, உடம்பு சரியில்லை போல இருக்குது, மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் இப்போ கூட திறந்து விட மாட்டிங்களா, விடுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நான் எதுவுமே பண்ண முடியாது, மேடம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க 3 பேருமே. அப்படியே அந்த ஜெயிலில் அந்த கம்பியை வந்து ஆட்டி அழுதுட்டு இருக்காங்க. சரவணனும் கதிரும் வந்து செந்தில் என்ன பண்ணுதுன்னு தெரியாமல், அம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு மீனா, அம்மாவுக்கு எங்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க மீனா, உனக்கு எப்படி நான் இதை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு பக்கம் கோமதி அப்படின்னு, மேடம் ப்ளீஸ் மேடம் திறந்து விடுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயில் வார்டன் கிட்ட ஃபோன் பண்ணி பாண்டியனை மட்டும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. உறவினர்கள் கூட இருக்கணும், சைன் பண்ணணும் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி போலீஸ் அப்படின்றதுனால அவங்களே எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் பார்த்துப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தொந்தரவு, என்ன உடம்பு சரியில்லை, அடிக்கடிக்கு என்ன ஆகும், என்ன மாத்திரை போடுவாங்க அப்படின்னு இதெல்லாம் கேட்கறதுக்காக டாக்டர் வந்து பாண்டியனை கூட்டிகிட்டு வர சொன்னதும் போலீஸ் ஃபோன் பண்ணி ஜெயில் வார்டனுக்கு விஷயத்த சொன்னோன்னா அவங்க வந்து திறந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சார் நீங்கள் மட்டும் வாங்க, உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நேரத்தில் டாக்டர் இங்கே வரமாட்டாங்க அப்படின்றதுனால ஆம்புலன்ஸ் வந்து ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்களா, உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு உடனே பதறி அடித்து போய் கூட ஓடி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா ரொம்ப நொந்து போயிடுறாங்க எல்லாருமே. பாண்டியன் அவங்கள பார்த்துட்டு சார் அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு டாக்டர் கேட்குறாங்க, போய் உள்ள விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், சார் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு. மேடம் அதுதான் தெரியலையா, போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தால் கூட்டிகிட்டு வராங்க, எங்களை ஜெயிலில் போட்டிருக்காங்க, என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாதவ, அவள் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கா, அவளை கூட்டிகிட்டு வராங்க, அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் நீங்கள் தான் பார்க்கணும், அவளுக்கு பிபி இதுக்கு, அவளுக்கு உடம்பு சரியில்லை மேடம் அப்படின்னு சொல்லவும், சரிங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லவும், என்ன மேடம் இது என் பிள்ளைங்களை கூட கூட்டிகிட்டு வராமல் வந்திருக்கீங்க அப்படின்னு. சார் அப்படிலாம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர முடியாது சார், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் வீட்டில் இருக்கவங்களுக்காச்சும் தகவல் சொல்லுங்கள் மேடம், யாராச்சும் வந்து பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயில் வார்டன் கிட்டேயாச்சும் ஃபோன் பண்ணி நம்ம விஷயத்த சொல்லலாமா அப்படின்னு பாண்டியன் நினைக்கிறாங்க. மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு, அதுக்கும் விட மாட்டாங்களே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் தான் சரி இவங்க உறவினர்களுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சக்திவேல் முத்துவேலுக்கு ஜெயிலிருந்து ஃபோன் பண்ணவும், என்ன இந்நேரத்துக்கு ஃபோன் அடிக்குது அப்படின்னு எடுத்து பேசுகிறாங்க. அப்படி பேசின உடனே அந்த மாதிரி தான் கோமதி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்ன உடனே வேகமாக சக்திவேல் வந்து முத்துவேல் அண்ணன் கோமதி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்காங்க அண்ணன் அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு சக்தி ஏன் அப்படின்னு, அண்ணன் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அண்ணன், நாம் எல்லாரும் அப்போவே அவ்வளோ சொன்னோம் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட, கேட்கவே இல்லை, இப்போ பாருங்க அண்ணன் கோமதி உடம்பு சரியில்லாமல் மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களா, சீக்கிரம் வாண்ணே நம்ம போகலாம் அப்படின்னு. அப்போது ரெண்டு பேரும் வெளியே கிளம்பி வரும்போது வீட்டில் வந்து அப்பத்தா மாறி வடிவு இவங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் பழனி கூட எந்திரிச்சு வந்துடுறாங்க, சுகன்யா கூட வந்துடுறாங்க. அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது கோமதி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தாவுக்கும் ரொம்ப பதறி போயிடுறாங்க. என்னாச்சு என் மகளுக்கு அப்படின்னு. அவளுக்கு தான் ஏற்கனவே உடம்பு சரியில்லைல்ல அத்தை, எவ்வளோ சொல்லியும் அவங்கள விடாமல் போயிட்டாங்க, அதுதான் கோமதிக்கு ஜெயில் ஒத்துக்காமல் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும், அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே, சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட தெரியலையே, எப்போ கூட்டிகிட்டு போனுவாங்க, காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட ஜெயிலில் கொடுத்துருக்க மாட்டாங்களே, அதான் என் பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னலாம் வந்து அப்போ தான் அழுதுட்ருக்காங்க. அதான் நாங்கள் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரோம், நீங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சக்தியல் சொல்கிறாரு. நான் மட்டும் எப்படிப்பா இங்கே இருக்கிறது, நானும் வரேன் அப்படின்னு. அதான் எப்படி அதான் அந்த வீட்டில் 3 பட்ட பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கோ அப்படின்னு. அதான் நாங்கள் இருக்கோம் இல்லைங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. ஆதாவை இந்த நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்களா, நாங்கள் போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு.
டேய் சக்தி, அரசிக்கும் ராஜுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க என்னடா பாடுபடுவாங்க அப்படின்னு. இப்போதைக்கு அவங்களுக்கு எதுவும் விஷயம் தெரிய வேணாம், பிள்ளைங்க அசந்து இப்போதான் தூங்குறாங்க போல இருக்கு, அவங்களுக்கு பாதுகாப்பா மீனா இருக்கா, யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேணாம், நாங்கள் போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சக்திவேலும் முத்துவேலும் கிளம்பி போகிறாங்க. அப்பா நானும் வரப்பா அப்படின்னு குமரவேல் கூட வராரு. அண்ணா நான் அப்படின்னு. டே எல்லாரும் எதுக்குடா, நீ பிள்ளைக்கு காவலாக இருடா போய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே அரசியோட வீட்டுக்கு பாண்டியனோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்புறம் பிள்ளைங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அங்கேயே வெளியிலே சோஃபாலே மீனா மடியிலே 2 பேரும் படுத்து தூங்குறாங்க. மீனாவும் அங்கேயே படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போது இங்கே அங்கேயே வந்து பாயை போட்டு பழனியுமே கீழேயே படுத்துடுறாரு அவங்களுக்கு காவலா. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, ரொம்ப பதறி போய். அப்போவே இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட படித்து சொன்னோம், ஆனால் கேட்கவே இல்லை. இப்போ பாரு கோமதிக்கு இப்படி ஆயிடுச்சு, ஏதாச்சும் ஒன்று கோமதிக்கு ஆகட்டும், அந்த குடும்பத்தை நான் உசுரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லட்டு சக்திவேல் அவ்வளோ ஆதரத்தில் போயிட்டுருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம ரத்தனை எப்படின்னு பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சக்திவேல் போய் நிற்கவும், அப்போ தான் இங்கே போலீஸ் அப்புறம் பாண்டியன் எல்லாரும் இருக்காங்க. என்னாச்சு கோமதிக்கு அப்படின்னு பாண்டியன் கிட்ட போய் டைரெக்டாக கேட்கவும், உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, அவளுக்கு என்னாச்சுன்னு இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லலை அப்படின்னு. மேடம் என்னாச்சு மேடம், நாங்கள் தான் அப்போவே அவ்வளோ சொன்னேன் இல்லை மேடம், ஏன் மேடம் அவளை விடாமல் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ பாருங்கள் மேடம் அப்படின்னு. சார் இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்களுமே எதிர்பார்க்கல, அவங்க கொஞ்சமாச்சும் தாக்கு பிடிச்சிருந்தா தானே அவங்களுக்கு இப்படி ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல சார், கவலைப்படாதீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்கல, எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் இவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அந்த குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன் மேடம், நான் உங்கள் முன்னாடியே சொல்கிறேன், நீங்கள் வேணால் நல்லா பார்த்துக்கோங்க, நான் அந்த குடும்பத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன், இல்லாத ஃப்ராடுத்தனத்தெல்லாம் அந்த குடும்பம் பண்ணிட்டு பழியை தூக்கி அப்படியே எங்கள் தங்கச்சி குடும்பத்தை மேலே போடுறாங்களா, அவங்கள சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு ஆத்திரப்படுறாங்க. சார் என்ன நீங்கள் ஏன் முன்னாடியே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு போலீஸ் கோவப்படவும், முத்துவேல் அப்புறம் சக்தி கொஞ்சம் அமைதியாருடா அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. மேடம் அவள் ஏதோ கோவத்தில் அப்படி பேசிகிட்டு இருக்கா, தங்கச்சிக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு எல்லாருக்கும் வருத்தம் தான் மேடம், அவள் எப்படி இருக்கா, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர் இன்னும் வெளியில் வந்து எதுவும் சொல்லலை, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் டாக்டருமே கரெக்டாக உள்ளேருந்து வெளியில் வராங்க. என்னாச்சு அவளுக்கு கோமதிக்கு அப்படின்னு இங்கே பாண்டியன் சக்திவேல் முத்தவேல் போலீஸ் எல்லாருமே கேட்கவும், அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது, அவங்க காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல போல இருக்குது, பிபி ரொம்ப லோவாகி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, இப்படியே விட்டால் அவங்களுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாக போயிடும், அவங்களுக்கு ஃப்ராதராக இப்போ ட்ரீட்மெண்ட் தேவை, அவங்களால இப்போ சுயநலவுக்கு வந்து எதுவும் சாப்பிடவும் முடியாது, அன்கான்ஷியஸாக இருக்காங்க, அதனால இங்கே குளுக்கோஸ் மூலமாக இன்ஜெக்ஷன் மூலிமா தான் சரி பண்ண முடியும், இவங்க ஃபுல் ஹவர்ஸ் இங்கே 24 ஹவர்ஸ் அப்சர்வேஷனில் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு பாண்டியன் முத்துவேல் சக்திவேல் எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சார் பதறாதீங்க, கண்டிப்பாக ஃப்ராதரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயப்படுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும், சரிங்க சார் நீங்கள் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, நான் வந்து நான் என்ன வேணுமோ அதுக்கான ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிடுறோம் அப்படின்னு போலீஸ் சொல்லவும், சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இங்கே கான்ஸ்டபிளை நீங்கள் காவலுக்கு இருங்க, அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. சார் நீங்கள் வாங்க கிளம்புறோம் அப்படின்னு. மேடம் அவள் இங்கே இப்படி உடம்பு சரியில்லாமல் விழுந்துட்டுருக்கா, நான் வர்றதா அப்படின்னு. சார் அதுக்கு தான் கான்ஸ்டபிள் உங்கள் உறவினர்கள் வந்திருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்படி கைதிகளை வெளியே வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு. மேடம் நாங்கள் என்ன தப்பு மேடம், விசாரிக்கணும் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்புறம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இப்போ ஜெயிலுக்கு கொண்டு வந்து போட்டிங்க, இப்போ என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நான் பார்த்துக்கணும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் நீங்கள் வாங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை கூட்டிகிட்டு போகவும், சக்திவேலும் முத்துவேலும் நீங்கள் போங்க மச்சான் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா பாண்டியனுக்கு மனசே ரொம்ப கஷ்டமாயிடுது. கோமதியை பார்த்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரியாது, அம்மாவுக்கு மாரிக்கு வடிவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவேல். அதுக்கப்புறம் பாண்டியனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே சக்திவேல் முத்துவேல் தான் கோமதிக்கு ஆறுதலாக இருந்திருக்காங்க. அப்போ டாக்டர் கிட்ட மேடம் அவளை போய் பார்க்கலாமா அப்படின்னு. சார் அவங்க ரொம்ப அன்கான்ஷியஸாக இருக்காங்க, நீங்கள் போய் பார்த்தாலையும் பேசினாலே அவங்களுக்கு கேட்காது அப்படின்னு. மேடம் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு. உள்ளே போயிட்டு சக்திவேலும் முத்துவேலும் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு கோமதியை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு, இந்த நிலமை உனக்கா தாயி வரணும், படாத பாடெல்லாம் நாங்கள் படுத்திருக்கோம், ஆனால் அப்போல்லாம் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு உடஞ்சி போகலையே, இப்போது இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உடஞ்சி போயிருக்க, அந்த குடும்பத்தை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அப்படியே அங்கே வெளியவே வந்து ஹாஸ்பிட்டல் வெளியே 2 பேரும் அப்படியே தூங்கிடுறாங்க. அப்போது குமரவேலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாரியும் வடிவும் என்னாச்சு அப்படின்னு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே ஆடி போயிடுறாங்க. அப்போ தான் மாரி வடிவு எல்லாரும் அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்களே அப்படின்னு பிள்ளைங்களுக்கு விஷயம் தெரிய வேண்டாம் அப்படின்னு மாறி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே அப்படியே பொழுதும் வெடிஞ்சிருது. இங்கே ஜெயிலுக்கு வந்த பாண்டியனை கூட வீட்டில் அதாவது சரவணன் செந்தில் இவங்க எல்லாம் என்னாச்சுப்பா அம்மாவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உன் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குடா, உன் அம்மா ஹாஸ்பிட்டல்லே இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஒடிஞ்சு போயிடுறாங்க. அவ்வளோ மனசு உடஞ்சி போய் கஷ்டப்பட்டு ஜெயிலே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் செவத்தையும் கம்பியையும் முட்டிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என் அம்மாவுக்கு இந்த நிலமை, அந்த குடும்பத்தை வெளியே வந்ததுக்கப்புறமா சும்மாவே விட மாட்டேன், இருக்குடி உனக்கு அப்படின்னு சரவணனுக்கு அவ்வளோ கோவம். அதுக்கப்புறமா பாண்டியனை திரும்பவும் ஜெயிலில் எடுத்துன்னு வந்து போட்டுறாங்க. கோமதிக்கு அங்கே என்ன ஆச்சோ ஏதாச்சும் அப்படின்னு இங்கே எல்லாருமே கண் விழிச்சு உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக போச்சா, கண் விழிச்சிட்டாங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. போலீஸுமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்போது இங்கே தூங்கி எழுந்திரிச்ச உடனே இங்கே அரசி அதுக்கப்புறம் ராஜி மீனா 3 பேருமே மீனா போயிட்டு 3 பேருக்கு காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குடி அரசி, நேற்றுலேருந்து நைட்டு கூட எதுவுமே சாப்பிடலை, டீ காஃபியாச்சும் குடித்தாதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குளித்து முடிச்சுட்டு அத்தையை பார்க்க கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம மீனாவும் கூட. அப்போ தான் இங்கே கிளம்பி வந்து அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க 4 பேருமே. அப்போது மீனா அந்த வீட்டு வாசலில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் வெளியில் வராங்க. இங்கே அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்திவேலு முத்துவேலும் நைட்டு போனவருங்க இன்னும் வரலே அப்படின்னு தான் எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க கோமதிக்கு என்னாச்சோ அப்படின்னு. அப்போ தான் இவங்க 4 பேர் அங்கே பார்க்கவும், அப்போது என்னாச்சா தான் அண்ணன் ஏதாச்சும் ஃபோன் பண்ணிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நைட்டு பண்ணதோடு சரிடா பழனி, ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறதா சொன்னாங்க, அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சொல்லலடா, இன்னும் ஃபோனும் பண்ணலடா, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து கேட்கவும், அப்போது திருன்னு முழிக்கிறாங்க எல்லாருமே. என்னாச்சு சொல்லுங்கள் சித்தப்பா நீங்களாச்சு அப்படின்னு. அப்போது இங்கே அரசி ராஜி இவங்கெல்லாம் கூட என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க பழனியை பார்த்து. நைட்டு அம்மாவுக்கு திடீர்னு ஜெயிலில் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க போலீஸு. அண்ணனுங்க 2 பேரும் அவங்கள பார்க்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க, அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு பழனி சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா ராஜி அரசி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு அம்மாவுக்கு அத்தைக்கு அப்படின்னு ரொம்ப முடியலை. ஏன் மீனாக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபோன் பண்ணாங்களா என்னாச்சு இந்த விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு போயிருக்காங்க, ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்றப்போ அப்போ தான் கரெக்டாக குமரவேல் வந்து வராங்க. அப்போது என்னாச்சுடா குமரவேல் அப்படின்னு, இந்த மாதிரி தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, எதுவாக இருந்தாலும் கண் விழிச்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும், ரொம்ப அன்கான்ஷியஸாக இருக்காங்க, சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு உடனே எல்லாருமே ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் தான் இந்த குடும்பத்து மேலே இவ்வளோ பகையே தெரியலையே, வேணும்னே பொய்ய சொல்லி தேவையில்லாமல் இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு, ஒன்று கடுக்கு ஒன்றாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு மாரியும் வடிவும் அழுகிறாங்க. அப்போ தான் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகவும் டாக்டர் அப்போ செக் பண்ணுறதுக்காக கோமதியை போகிறாங்க. இங்கே சக்திவேலும் முத்துவேலும் வெளியிலே கண் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் போலீஸ் போய் நிற்கவும் கண் விழிக்கிறாங்க. மேடம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் உள்ளே போயிருக்காங்க செக் பண்ணுறதுக்கு. செக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண் விழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், அதுக்காக தான் சார் வந்தோம் அப்படின்னு. உடனே தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண் விழிச்சிருவாங்க, அவங்க ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் மேடம் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், நீங்கள் எது பண்ணாலே அங்கே வந்து பேசிக்கோங்க, நிரூபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸுமே சொல்கிறாங்க. நீங்கள் கிளம்பலாம், நாங்கள் இதுக்கு மேலே பார்த்துக்குறோம் அப்படின்னு. நாங்கள் எப்படி மேடம் போகிறது அப்படின்னு. சார் இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேணாம் சார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லவும், அண்ணா சரி வாண்ணே நம்ம வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி வராங்க. ஃபோன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் நேர்லேயே வந்துடுறாங்க. இந்த ஃபேமிலி எல்லாருமே அழுதுகிட்டு உட்காந்துட்ருக்கவும் அவங்க வந்த உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கவும், இப்போ பரவாயில்ல கோமதி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண் விழிச்சிருவா, கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் போலீஸ் சொல்லி எங்களை அனுப்பி விட்டுட்டாங்க, நாங்கள் வந்துட்டோம், இப்போ நம்ம எல்லோரும் கோர்ட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கோர்ட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அங்கே கோமதியும் கண் விழிச்சிடுறாங்க, போலீஸுமே கூட்டிகிட்டு போகிறாங்க கோர்ட்டுக்கு
போகிறதுக்காக. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கோமதி எப்படி வெளியில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.